தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தொடை நடுங்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தொடை நடுங்கும் திமுக செப்டம்பர் 27ஆம் தேதி 41 உயிர்கள் பலியாகின. இதற்கு முழு காரணம் நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் கட்டுக்கடங்காத கூட்டம் அவரை பார்ப்பதற்கு வந்தது. அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தனர். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுதே திமுகவுக்கு அச்சம் தொற்றிக் கொண்டது. திமுக இளைஞரணி காலியாகிவிட்டது. திமுக இளைஞரணி முக்கால்வாசி பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுதான் காரணம். தமிழக வெற்றி கழகத்தின் வருகை திமுகவை வெகுவாக பாதித்துள்ளது. நடுநிலை வாக்காளர்கள், இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டனர். எப்படி கரை சேர்வோம் என்று திமுக கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட 41 பேர் மரணம் திமுகவிற்கு சற்று தெம்பை கொடுத்தது. தமிழக வெற்றி கழகத்தை இத்தோடு காலி பண்ணி விடலாம் என்று நினைத்தது. ஆனால் சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகிவிட்டது. திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடிகர் விஜய் வந்ததால் தான் இந்த 41 பேர் இறந்தனர். விஜய் வராமல் இருந்தால் இந்த 41 பேர் வீட்டில் இருந்திருப்பர், வராமல் இருந்திருப்பர், உயிரை காப்பாற்றி இருப்பர். விஜய் வந்ததால் தான் இவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டனர். முதல் குற்றவாளி விஜய் தான். ஆனால் விஜய் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அடுத்ததாக விஜய் அவருடைய பரப்புரை வாகனம் வரும்பொழுதே தொண்டர்களை மோதி விபத்து ஏற்படுத்தி வந்தது. அந்த பரப்புரை வாகனமும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான அந்த பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்த், மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் கைது செய்யப்படவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தின் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகிவிட்டது. 41 பேர் மரணம். இந்த சம்பவம் நடந்து 8 பேர் ஆகியும் 8 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை. தமிழக வெற்றி தலைவரோ அல்லது பொதுச் செயலாளர் புஷ்டி ஆனந்தோ, ஆதவ் அர்ஜுனாவோ, நிர்மல் குமாரோ, ஜான் வில்லியமோ அல்லது வில்லியம் ஆரோக்கியசாமியோ, அருண்ராஜோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ அல்லது அந்த கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களோ இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படவில்லை. தாவேகா பிரமுகர்கள் ஒருத்தர் கூட கைது செய்யப்படவில்லை. இது ரொம்ப வேடிக்கையான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 41 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இதுவரை ஒருத்தர் கூட, ஒரு குற்றவாளி கூட திமுக அரசு கைது செய்யவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், விஜய் மீது திமுகவுக்கு ஒரு பயம். அதுதான் காரணம். விஜய் மீது கை வைத்தால் தனக்கு எதிர்மறையாக போய்விடும் என்று திமுக நினைக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் மீது கை வைத்தால் தனக்கு எதிர்மறையாக மக்கள் திரும்புவார்கள் என்று நினைக்கிறது. ஆகவே திமுக அரசு இதை நடுநிலையோடு பார்க்காமல் தேர்தல் பார்வையோடு பார்த்து இதுவரை விஜயை கைது செய்யவில்லை. விஜய் மீதோ தாவேகா மீதோ நடவடிக்கை எடுத்தால் தன்னுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும் என்று கருதி திமுக இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு முழு காரணம் விஜயை கண்டு திமுகவுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம்தான் காரணம். விஜயை கைது செய்தால் தமிழக மக்கள் தனக்கு எதிராக திரும்புவார்கள். தமிழக வெற்றி கழகம் மீது நடவடிக்கை எடுத்தால் தமிழக வெற்றி மக்கள் தனக்கு எதிராக திரும்புவார்கள் என்று திமுக அரசு சற்று யோசிக்கிறது, சற்று அச்சப்படுகிறது. விஜய் மீதுள்ள அச்சம்தான் இதுவரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம். ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால், மக்களுக்கான அரசாங்கமாக இருந்தால் 41 பேர் துடிதுடிக்க இறந்திருக்காங்க. முதல் குற்றவாளி, முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு கைது செய்யவில்லை. இதற்கு காரணம் ரகசிய டீலிங் ஏதும் உள்ளதா என்ற சந்தேகமும் உள்ளது.